உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு எல்லாமே தெரியும் ஆதி. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல பேர்ல ஒருத்தி. உங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். சரி, நீங்க எப்படி ஆதி இந்த விஷயத்தை கவனிக்காம போனீங்க? இப்ப வரைக்கும் உங்களுக்குள்ள துடிச்சிட்டு இருக்க அந்த இதயத்தோட சொந்தக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கதான் முயற்சி பண்ணிருக்கீங்களா? அவங்களுக்கு நன்றி கடனா ஏதாவது பண்ணிருக்கீங்களா? மனுஷங்க வாழ்க்கையில நன்றி உணர்வு ரொம்ப முக்கியமானது. அத நீங்க மறந்ததுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு புரியுதுங்க. நானும் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவங்களை கண்டுபிடிக்க முடியல. என்ன ஆதி, கண்டுபிடிக்க முடியலன்னு இவ்ளோ சாதாரணமா சொன்னா எப்படி? அது உங்களோட கடமை தானே. உங்களுக்கு உயிர் பிச்சை போட்ட குடும்பம் என்ன நிலைமையில இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? உண்மைதாங்க. நீங்க யார் என்னன்னு எனக்கு தெரியல. பட் சரியான நேரத்துல என் கடமை எனக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட்டுட்டு நீங்க உயிரோட இருக்க காரணமா இருந்த அந்த குடும்பத்துக்கு உங்க நன்றிய காட்டுங்க. அவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்போவாது நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த விஷயம் முக்கியம்னு பட்டுச்சுன்னா அவங்கள கல்யாணத்துக்கு முன்னாடி தேடி கண்டுபிடிங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆதி, என்னாச்சு ஆதி? போன்ல யாரு? ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி, நான் டென்ஷனாலாம் இல்ல. இல்ல ஆதி, நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. போன் பேசிட்டு இருந்தீங்கல்ல, யார்கிட்ட பேசுனீங்க? போன்ல பேசினவங்க யாருன்னு தெரியல பாரதி. ஆனா என்னோட ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் மேட்டரை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்னை பத்தியும் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம் அந்த ஃபேமிலிக்கு எதுவும் பண்ணலைங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணதா சொன்னாங்க. ஆதி, இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம்ல. பேசின விஷயம்தான் பாரதி. ஆனா இடையில நடந்த ஏகப்பட்ட குழப்பத்துல நான் இதை சுத்தமா மறந்துட்டேன். எப்படி மறந்தேன்னு எனக்கு தெரியல பாரதி. சரி ஆதி, விடுங்க. மறந்ததை பத்தி யோசிக்காம இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிங்க. பாரதி, நான் ஒன்று பண்றேன். எனக்கு சர்ஜரி நடந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த டாக்டரை நான் மீட் பண்றேன். அவருக்கு கண்டிப்பா அந்த பேஷண்டோட அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும். நான் இப்பவே கிளம்புறேன் பாரதி. ஆதி, இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும். நானும் உங்க கூட வரேன். நாம இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம். யாராவது கேட்டாங்கன்னா வெளியே போறோம்னு அவங்க கிட்ட சொல்லிடலாம். ஆமா பாரதி, நம்ம கல்யாணம் முடியறதுக்குள்ள அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். வாங்க பாரதி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.